ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய தமிழ் அமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது பழமொழி 400 என்ற நூலின் கல்வி என்ற தலைப்பிலுள்ள இந்த முதல் பாடலைத்தான் பார்க்க இருக்கிறோம். இதில் இளமையில் கல்வி கற்பதன் அவசியத்தை புலவர் அழகாக விளக்கியுள்ளார். ஆற்றும் இளமைக்கண் கற்கலான் மூப்பின்கண் போற்றும் எனவும் புணருமோ ஆற்றச் சுரம்போக்கி உள்கொண்டார் இல்லையே இல்லை மரம் போக்கி கூலி கொண்டார். உடலிலும் மனதிலும் ஆற்றல் இருக்கும் இளமைப் பருவத்திலே சோம்பேறியாக இருந்துவிட்டு கல்வி கற்காத ஒருவன் தன் முதுமைப் பருவத்தில் நான் படித்து பெரிய ஆளாவேன், அறிஞனாவேன் என்று நினைப்பது நடக்காத காரியம். இதற்கு இந்த புலவர் காடும் மலையும் தாண்டி செல்லும் கரடு முரடான பாலைவனப் பாதையின் நடுவே நின்று எவனும் சுங்கவரி வசூலிக்க மாட்டான். ஏனெனில் லாபம் தரக்கூடிய நாட்டின் எல்லையில்தான் வரி வாங்குவார்கள். ஒரு தச்சன் மரத்தை கொண்டு வந்து அதை அழகிய பொருளாக செதுக்கி கொடுக்காமல் வெறும் மரத்தை ஒரு வண்டியிலிருந்து இறக்கி வைத்ததற்காக யாரும் அவனுக்கு முழு வேலைக்கான கூலியை தரமாட்டார்கள். இளமை பருவத்தில் மூளை ஒரு களிமண் போன்றது. எதை சொல்லிக் கொடுத்தாலும் எளிதில் உள்வாங்கும். முதுமையில் குடும்பப் பொறுப்புகள், உடல் நலக்குறைவு, மறதி போன்றவற்றால் நினைத்தாலும் முழுமையாக கற்க முடியாது. ஒரு தச்சன் மரத்தை நாற்காலியாகவோ மேசையாகவோ மாற்றினால்தான் மதிப்பு. அதுபோல மனிதன் தன் இளமை பருவத்தை கல்வியால் தன்னை செதுக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யாமல் வெறும் வயதாகிவிட்டது என்பதற்காக மட்டும் சமுதாயம் ஒருவனுக்கு அறிஞன் என்ற மரியாதையையோ அல்லது நல்ல வேலைக்கான கூலியையோ தந்துவிடாது. ஒருவர் தன் இளமை பருவத்திலே எந்த ஒரு வேலையையும் தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள்ளாமல் சுற்றுகிறார். அவருக்கு 60 வயதாகும்போது நான் இப்போது பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எனக்கு பல லட்சங்களில் சம்பளம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காது. இளமையில் உழைத்து திறமையை வளர்க்காதவருக்கு முதுமையில் தானாக மதிப்பும் பணமும் வந்து சேராது என்கிறது இந்த பழமொழி. இந்த பாடலிலே பயின்று வரும் பழமொழி என்னவென்றால், மரம் போக்கி கூலி கொண்டார் இல்லையே என்பதுதான். இதன் பொருள், வேலையை முடிக்காமல் கூலி பெற்றவர்கள் இவ்வுலகில் எவரும் இல்லை. ஆகவே இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்தி நன்கு கற்று வாழ்வில் முன்னேற முயற்சியுங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு தமிழமுதத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.